எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சோமு. நான் ஆஷ்பர்ன் வர்ஜீனியாவில் இருக்கேன், யூஎஸில். இப்போது எனக்கு ஒரு 2 வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் கட் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. நான் டாக்டர்ஸ் பார்த்தேன், மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் அரவுண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து எனக்கு கணேசன் குருஜியை தெரிய வந்தது. அந்த ப்ரோக்ராம் நான் வந்து நேராக போயிட்டு கோயம்புத்தூரில் பார்த்து ஐ ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் வித் ஹிம். 21 days ப்ரோக்ராம். இங்கே யூஎஸ்க்கு வந்துட்டு யூஎஸ்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு 20 days-ஆ. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டெஃபினெட்லி டயட் ப்ரோக்ராம் மாதிரி தான், ஆனால் வந்து லிட்டில் பிட் மோர் தேன் டயட் ப்ரோக்ராம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் பிளாக்ஸ் இருந்தது. ஏன்னா நான் வந்து எப்பவும் டைமுக்கு சாப்பிட்ற ஆள். ஐ டோன்ட் வெயிட் ஃபார் டு கெட் ஹங்க்ரி அண்ட் ஈட். ஐ ஜஸ்ட் ஈட் பை த டைம், அந்த மாதிரி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நிறையா ஃபுட் எப்போ வந்து நான் வந்து அன்டைம்லியாக நிறையா ஃபுட் எடுத்துக்குவேன். ஸோ அதனால் வந்து அது ஒரு பிளாக் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், லைக் டைமுக்கு சாப்பிடணும் அவசியம் இல்லை. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டா போதும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டா போதும், அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி சேஞ்ச் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து எனக்கு காஃபி டீனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது வந்து அந்த பழக்கம் வந்து எனக்கு ஒரு 30 years-ஆக இருக்குது. ஸோ அது வந்து வித்தின் ஓவர் நைட் ஐ வாஸ் ஏபிள் டு சேஞ்ச், அண்ட் பிகாஸ் ஆஃப் த அட்வைஸ் ஐ வாஸ் கெட்டிங் ஃப்ரம் ஹிம். நம்ம என்ன உடம்புல போடுறோன்றது வந்து முக்கியம். அது வந்து என்ன போட்டாலும் நல்லதாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி சேஞ்ச் மை the thought process. So I was able to control ஒரு சில the way he explains things, like very ரொம்ப நம்ம எப்பவும் இயல்பா பக்கத்தில் உட்காந்து யாரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் பிலீவபிள், இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ சரி, கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தோணுது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு சேஞ்ச் மை காஃபி அண்ட் டீ ஹேபிட் ரைட் அவே. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் திங் எனக்கு. ரெண்டாவது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 21 days. இதில் வந்து ஐ நோ ஐ வில் கோ ஆன் டயட், பட் ஐ நெவர் ரியலைஸ்ட் சாப்பிடாமல் இருப்போன்னு எதிர்பார்க்கல. அது வந்து என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக வந்து ஆக்சுவலி 2-3 நாளாக சாப்பிடாமல் இருந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் இருந்தது எனக்கு. ஸோ லிக்விட் டயட்ஸில் இருந்திருக்கேன். ஸோ செவரல் டேஸ். இந்த ப்ராசஸில் வந்து ஐ லாஸ்ட் அபவுட் 6-7 kgs. So அது ஒரு பாசிட்டிவ் திங் that happened. So I feel good now. That's the important thing. I feel good. I feel lighter. எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியுது, எப்படி சாப்பிடணும், எவ்வளோ ஸ்லோவாக சாப்பிடணும், எவ்வளோ சூ பண்ணி சாப்பிடணும், அந்த இதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம். பட் ஐ நெவர் ப்ராக்டிஸ்ட் இட். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐ ஆக்சுவலி வாஸ் ஏபிள் டு practice it. Mindful eating சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் I was able to practice it. I'm taking time myself, for 20 minutes for lunch, half an hour for lunch and சொல்லிட்டு I'm carving out, so I'm able to focus on the food and me, so the food actually stays in and gets digested really well, right? So that's an important thing for me. So இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு நிறைய யோகா எப்படி பண்ணணுன்ற மாதிரிலாம் டீச் பண்ணாங்க குருஜி. பர்டிகுலராக சொன்னோன்னா எனக்கு பிராணாயாமம், அப்புறம் வந்து ஈகிள் யோகா, இதுக்கு மேலே நான் பண்ணது கிடையாது. ஸோ அது ஒரு புது விஷயம் இருந்தது, எனக்கு நல்லா இருந்தது. ஃபைனலி வந்து மெடிடேஷன். நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், பட் the way he explained it, the way he wanted me to do was slightly different from how I have learned before. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. இது உங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணுன்றக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். So hopefully, you can take whatever you want from this video and then probably approach Guruji and then ask him to lead you into a better life.